ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி குஞ்சு ஒன்று சிறுசாகவும் ஒன்று பெருசாகவும் போயிடுது. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தார் நம்ம நண்பர் ஒருத்தர். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈஸியான ஃபார்முலா தான். அதாவது முதல் நாள் மொட்டு வச்ச உடனே அந்த மொட்டை எடுத்து நம்ம தனிமைப்படுத்தணும்னு வச்சுக்கலாம். அல்லது எப்படி ஒன்று அதில் முக்கியமாக என்னென்னா இந்த மாதிரி மார்க்கர் பயன்படுத்தணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இது காஸ்ட்லியான பென் ரூ. 10 ஆகும். ஒரு பெண்ணோட விலை. நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 5 இயர்ஸுக்கு பயன்படுத்தலாம். அது என்னென்னா சிம்பிள் லெட்டர்ஸ் தான். அதாவது உங்களுக்கு பிடிச்ச லெட்டர்ஸ் இது அந்த முதல் மூட்டில் எடுத்து அது எந்த அறையிலிருந்து எடுத்தோங்கிறது முக்கியம். அதை விட உங்கள் அறையில் நம்பர் போட்டிருக்க வேணும். இங்கே இது மாதிரி 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அல்லது ABCDன்னு இது மாதிரி போட்டிருக்கணும். அதிலிருந்து எடுத்த மொட்டை எடுத்து அதை ஏல எடுத்தோமா, பியில் எடுத்தோமா, இல்லை ஆ எடுத்தோமா, ஈயில் எடுத்தோமா, எல்லாத்துலேயுமே அதாவது உங்களுக்கு தமிழ் பற்றுனா ஆ போட்டுங்க, இல்லை ஆங்கிலேயர்கள்னால் இது ஏ பயன்படுத்திங்க, இல்லை ரோமையன் ஒரு பயன்படுத்திக்கலாம். இது சிம்பிளாக இருக்குன்னா 1 நம்பர் போட்டுங்க. ஓகேவா? அந்த மொட்டை எடுத்து நம்ம இது மாதிரி முதல் 6 மணிக்கு மேலே தான் முதல் மொட்டு வைக்கும் மேக்ஸிமம் நார்மலான பேர்டு. அதில் இது மாதிரி சேஃப்டி லாக்கர் இதை ஒன்று பயன்படுத்திங்க. இதில் எடுத்து இதை இப்படி வச்சு இதில் கீழே இது பஞ்சு வச்சுருந்தாலும் சேஃப்டி தான். பஞ்சு, மணல், மண் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்து இந்த மொட்டை எடுத்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இதை பொட்டி மேலே எடுத்து வச்சிங்கன்னா எழுதி ஓடும். ஓகேவா? அது மாதிரி சம்பவங்கள், துயர சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்குங்க. இவன் பேச்சு கேட்டு மொட்டை எடுத்து வச்சு எல்லாம் போச்சுன்றக்கூடாது. ஓகேவா? இது மாதிரி எடுத்து ABCD ஏதோன்னு போட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸில். ஓகேவா? அந்த மொட்டை எடுத்து வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை அடுத்த நாள் மொட்டு வைக்காது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு நாள் கேப் விட்டு, அதாவது இந்த மொட்டு தான் முதல் மொட்டு தான் ஆண் மொட்டு. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் வைக்கக்கூடியது இரண்டாவது மொட்டு 2லிருந்து 3 மணிக்குள் வைக்கி. அது இரண்டாவது மொட்டு பெண் மொட்டு. அதை 3 மணிக்கு மேலே ஆஃப்டர். அப்புறம் அந்த மொட்டு இந்த மொட்டு இப்போ ஆண் மொட்டு எடுத்தாச்சு. அது ஏற்கனவே அந்த 2வது மொட்டு 2வது நாள் ஒரு நாள் கழித்து அந்த மொட்டு வச்சுருக்கேன். அந்த மொட்டோட ஜாக்கிரதையாக, ஏன்னா அந்த புறா இப்படி போனீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிச்சு நல்லா மொட்டையும் உடச்சி போட்டு நம்ம கையும் உடச்சி போடும். அதனால் நம்ம கொஞ்சம் புறா வாக்கட்டை வேலைக்கு வச்சுட்டு கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு போய் அந்த மொட்டை வச்சுட்டு மறுபடியும் இந்த புறாவை எடுத்து அழகாக விட்டுடலாம். இது மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்களா, போய் இப்படி அடிச்சுன்னா நம்ம கையில் இருக்கிற மொட்டை என்ன ஆகுது? மொட்டு போய் வீட்டில் விழுந்துரு. அதனால் கொஞ்சம் சேஃப்டி, அவ்வளோதான். இந்த புறா வழுங்க அப்படி பிடிச்சி விட்டுட்டு அந்த மொட்டை கொண்டு போய் வச்சுட்டிங்கன்னா 2 குஞ்சுமே ஒரு நிமிஷம் கூட தவறாமல் பொரிக்கும். ஒரு நிமிஷம் கூட தவறாது. அப்போ ஈக்குவலாக இருக்கும். ரெண்டுமே பார்த்தா எப்படி இருக்குன்னா 2 இப்போ ஒரு சேஃப்டி காட்டுறோம் பாரு. 2ல் எது ஆணே எது பொட்டைனே தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ இதில் சிங்கிள் பேர்டு தான் இருக்குது. எல்லாம் ஜோடி நம்மளதெல்லாம் வெளியே இருக்குது. மேக்ஸிமம் நம்மளுக்கு பார்த்தா ஒன்று ஆண் எது பொட்டை எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. எல்லாம் வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்குது. இல்லாட்டி காமிச்சிருவேன். அதாவது சிறுசு பெருசு வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா. அந்த மொட்டை எடுத்து வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக 16வது நாளோ 17வது நாளோ 17வது நாள் 18 நாள் ஆகுங்கிறாங்க. 17வது நாள் 18 இந்த ஒரு நொட்டு நான் முதல்ல எடுத்து வைக்கிறதுனால 18வது நாள் 2 குஞ்சு ஒட்ட டைமில் பொறிக்கும். இதில் எந்த மாற்றம் கிடையாது. அதுவும் 2 ஈக்குவலாகவே வளரும் பட்சத்தில் அந்த பொட்டை குஞ்சு அதிகமாக தீன் வாங்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் அந்த குரல் வலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் டக்குன்னு தீன் வாங்க ஆரம்பித்தோடனே அது கொஞ்சம் படப்படன்னு பெருசாகும். ஆனால் ஆண் குஞ்சு கொஞ்சம் சிறுசாக இருக்கும், கட்டையாக இருக்கும். இது நீளமாக இருக்கும். ஆனால் சுண்டல் இதுக்கு தீனி அதிகப்படியாக வாங்கும் பொட்டை குஞ்சு. அதனால் பொட்டை குஞ்சு பெருசாகிடும். ஆண் குஞ்சு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஈக்குவல் ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.